7-8 மந்திரிகள் பவர்ஃபுல் மினிஸ்டர். நீங்க ஏன் அந்த கட்சத்தில் நிற்க அப்படிங்கிறாங்க திமுக அரசியலை தாண்டி தேர்தலை தாண்டி அந்த மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு, அவங்க வாழ்க்கையில் ஒரு ஒளிவிளக்கு ஏற்றுக்கின்ற ஒரு காரணமாக அந்த வழி இன்னொரு பேசுகிற கவலை எங்களுக்குன்னு ஒரு தாய்நாடு, எங்களுக்குன்னு ஒரு அப்படின்னு அந்த வாதனை வேதனை இருக்குல்ல, அதை அளவிட முடியாத ஒரு கச்சத்தீவு மட்டும் கொடுக்காம இவ்வளவு பிரச்சனை இருக்காது. அரசியலுக்காக வாயில தான் வட சொல்றீங்க தவிர நீங்க கச்சத்தீவை மீட் பண்ணுறதுக்கு நீங்க ஆட்சிய பணிகளை நல்லபடியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம போட்டோம் செஞ்சு அந்த நிகழ்ச்சி கற்பிக்கிற மாதிரி ஒரு நிரந்தர தீர்வு கண்டாங்கன்னா பாராட்டுவோம். கட்சி பேதம் அரசியலில் இல்லாமல் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த மக்களுக்கு அரசோடு இணைந்து அந்த மக்களுக்கு நல்ல அறிவித்து நாம் என்றும் துணையாக இருக்க வேண்டும். சிசிஎன்ஜி நேயர்களுக்கு இனிய வணக்கம். அடுத்த மாதம் 6ஆம் தேதி இலங்கை பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நீண்ட நாட்களாகவே தமிழக இலங்கை மீனவர் பிரச்சனை அதை பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷ காலத்துக்கு மேலாக பல்வேறு விதமான பாதிப்புகளை உள்ளாகி அவதிப்பட்டு வந்துவிட்டனர் தமிழர்கள். கடந்த சில ஆண்டுகளாக தாக்குதல் ரொம்ப அதிகமாக இல்லை என்றால் கூட பல்வேறு பாதிப்பு இதெல்லாம் தாண்டி மீன் பிடிக்க முடியாத இதை தாண்டி போகணுங்கிறது தமிழக மக்களுடைய விருப்பமே கிடையாது. அதாவது புரட்சி தலைவர் ரொம்ப அழகாக என்னுடைய வழிகளை அவர் உணர்ந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று பல்வேறு விதமான சமூக ஆர்வலரும் வலியுறுத்தி வருகின்றனர். அது குறித்து அந்த பயணம் மீனவர்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க விதமாக அமையணும் அப்படின்னு நம்முடைய கருத்தில் தெரிவிக்கிறதுக்கு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சி நிறுவன தலைவரும் மருத்துவருமான ஸ்ரீதர்நாத். வணக்கம் சார். தரை மீது பிறக்க வைத்தான் தண்ணீரில் பிழைக்க வைத்தான் அப்படின்னு மீனோட வழியை பாடியிருப்பார். அதெல்லாம் உணர்ந்துதான் அடுத்த மாதம் இலங்கை பயணம் பிரதமர் நரேந்திர மோடி தமிழக மீனவர்களை பிரச்சனை முற்றுப்புள்ளி. ஏன்னா கடல்ல மீன் பிடிக்க போறதுல அது கடல் அடையாள எல்லை தாண்ட நிகழ்வு. கடல்ல எல்லை கூட இருந்தாலும் சரிதான் அது தாண்ட நிகழ்வு வரும். அது அங்க இலங்கை கடற்படையில நிறைய பேரை தாக்குதல் ஈடுபட்டிருக்காங்க. நிறைய இது வரைக்கும் 30 வருஷ காலத்துல 200க்கும் மேற்பட்ட உயிரிழந்திருக்கிறாங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அங்கே ஓட்டி கொண்டு நடந்து கொண்டு தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை தொடங்கி கன்னியாகுமரி இந்த பக்கம் நாகப்பட்டினம் காரைக்கால் மீனவர்கள்லாம் சொல்லணும் துயரத்துக்கு பல நேரங்கள்லாம் பாதிக்கப்படும் போது அவர் சிறைப்பிடிக்கிற நேரம். அதாவது அந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் நிரந்தர தீர்வு காணணும் அவங்க சொல்லிட்டு வலியுறுத்தி இருக்கிறாங்க. இங்க இருக்கிற மீனவர்களும் சரிதான், இலங்கையில் தமிழர்களும் அங்கேயும் வலியுறுத்துறாங்க. உங்களுடைய பயணம் பற்றிலாமே. அதாவது இது ஒரு முக்கியமான முன்னெடுப்பு அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா பல 30-40 வருட கால பிரச்சனை. இந்த நாட்டிக்கல் மைல்ஸில் ஒரு டிமார்கேஷன் போட்டு இந்த கடல் எல்லையில்
இலங்கை கடல் எவ்வளவு, இந்திய கடை எல்லை எவ்வளவு, இதை ஒரு நிர்ணயம் பண்ணி ஒரு ஒழுங்குபடுத்தி இதுக்கு அடுத்து அங்கே போகக்கூடாது, அதுல இருந்து இந்த பக்கம் வரக்கூடாதுங்கிற ஒரு நிர்ணயம் பண்ணி ஒரு வரையறை செய்தாலே இந்த பாவப்பட்ட மக்கள் கடுமையாக உழைக்கின்ற இந்த மீனவர்கள் தாக்குதலுக்கும் பொருட்செலவுக்கும் ஆளாக்கப்பட மாட்டாங்க. பல கோடி ரூபாய் உள்ள இந்த படகுகள் அடிச்சு உடைச்சிருக்கும்போது அந்த குடும்பத்தினுடைய நிலையை நினைச்சு பாருங்க, அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை தரத்தை நினைச்சு பாருங்க, அந்த குழந்தைய படிப்பு நினைச்சு பாருங்க. ஸோ இது ஒரு உறுதியற்ற வாழ்க்கையாக இருக்கு. இந்திய சுதந்திரம் அடைந்தோம், நாம் நிரந்தரமான ஒரு தொழிலை செய்து நம்ம குடும்ப பிள்ளை குட்டிகளை காப்பாற்றிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலையான எண்ணமும் ஒரு உறுதியான ஒரு சூழ்நிலையும் இல்லாத ஒரு நிலையாக இருக்கு. இந்த இடத்துல தான் இலங்கை தமிழர்களை பற்றி சொல்கிறேன். நான் இந்த அயல்நாட்டில் வாழ்கிற தமிழர்களை நான் கேட்கும்போது சொல்கிறேன், என்ன இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு தாய்நாடு இல்லையே, அந்த வலி இன்னும் இருக்கு. அவங்க பேசுறது அந்த கவலை அவங்களுக்கு, எங்களுக்குன்னு ஒரு தாய்நாடு இல்லையே, எங்களுக்குன்னு ஊர் இல்லையே அப்படின்னு அந்த வேதனை பார்த்தீங்களா, அது அளவிட முடியாத ஒரு வேதனை. அவருடைய உழைப்பினால பல நாடுகள் முற்று அளவு வளர்ந்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான். என்ன இருந்தாலும் நமக்குன்னு ஒரு தொழில் இல்லையே, நமக்குன்னு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இல்லையே, நம்ம மீன் பிடிச்சிட்டு திரும்பி நம்ம நம்பிக்கையோடு நம்ம குழந்தை ஒட்டியில் பார்ப்போமாங்கிற நிலையிலேயே அப்படிங்கிறது பிரச்சனை 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது என்பது இதை எல்லா அரசியல் கட்சிகளும் உணர வேண்டும். இந்த கச்சத்தீவு மட்டும் கொடுக்காம இருந்தா இவ்வளவு பிரச்சனை இருக்காது சார். அரசியலுக்காக கொடுத்த கச்சத்தீவு சார் தொண்டியை சேர்ந்த மீனவர் சீனிகப்பன் படையாச்சு. அவர் தான் என்ன பண்றாருன்னா அந்த கச்சத்தீவுல அந்தோனியார் கோயிலை கட்டுறாரு. கோயில் கட்டி மீனவர்கள்லாம் போய் வலையை உலர்ற இடமா அதை பாதுகாத்து வச்சிருக்காரு. யார்? தொண்டியை சேர்ந்த மீனவர். அது ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட பகுதி. அந்த பகுதியில் இவர் தான் முதல்ல அந்தோனியார் கோயிலை கட்டுறாரு. கட்டி அது பிறகுதான் அது இந்திய நாட்டு பகுதியா இன்னும் மாறுது, வீரியம் அடையுது. அது வரைக்கும் தீவாதான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கோயிலை கட்டி அங்கே மக்கள் வாழ்ற இடமா மாத்துறாரு. என்னைக்கும் 74ல் கச்சத்தை தாராளத்தமும் அதையும் பல விதமான பிரச்சனைகள்லாம் ஒன்று பின்ன. அப்போ நீங்க ஆட்சியில் இருக்கும்போது என்னுடைய வேதனைலாம் நீங்க ஒரு ஈக்குவலான பவர்ஃபுல் கூட்டணியில மத்தியில காங்கிரஸோட ஆட்சியில் இருக்கும்போதும் பிஜேபியோட ஆட்சியில் இருக்கும்போது 7-8 மந்திரிகள் இருக்கும், பவர்ஃபுல் மினிஸ்டரா இருக்கும்போது நீங்க ஏன் அந்த கச்சத்தீவை மீட்க தவறிட்டீங்க அப்படிங்கிறது திமுக மீது நான் வைக்கிற குற்றச்சாட்டு. இதைத்தான் இப்போ ஜெயலலிதா அவர்கள் அவங்க முதலமைச்சராக சொன்ன கச்சத்தீவை மீட்டு தருவதற்கான எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும், அதுக்காக போராடுறேன். நீங்களும் அதே மாதிரி போராடி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே பேசலாம். நீங்க அதை இப்போ கச்சத்தீவை பற்றி பேசுறது வாயில தான் வர சொல்றீங்களே தவிர நீங்க கச்சத்தீவை மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆற்றிய பணிகள் என்ன, அதைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் கேட்குறேன். அதை விட்டுருங்க, அரசியல் விட்டுருங்க, கச்சத்தை விட்டுருங்க, எதையுமே விட்டுருங்க. நம்ம மீனவர்கள், நம் மாநிலத்தில் உள்ள மீனவர்கள் அவருடைய வாழ்க்கை சிதறிக்கணும். இப்போ எடுக்க போறீங்க. இப்போ என்னாச்சு? இந்த மீனவருடைய வாக்குகள் வேணும்ல, முழுமையா வேணும். இதைத்தான் கையில் எடுத்தாரு பிரதமர். ஓஹோ, இந்த செக்ஷன் ஓட்டு ஆட்சியாளர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. தேர்தல் அறிக்கை அதையும் கொடுத்தாங்கல்ல, மீனவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல திமுக. அப்ப அவங்களும் அந்த மீட்டங்களுக்கு அந்த மீனவர்களுடைய இருக்கு. அப்போ இது கரெக்டான டைம் தான் கையில் எடுத்துட்டாங்க. இப்போ அவர் இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, அவரால் முடியும். பல நாடுகளுக்கு பல நல்ல ஒரு சமரசம் செஞ்சிருக்காரு. அந்த மாதிரி செயலுக்காக போறாரு. நம்புவோம், அரசியலை தாண்டி தேர்தலை தாண்டி அந்த மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வும் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஒளிவிளக்கு ஏற்றுகின்ற ஒரு தருணமாக அந்த பாரத பிரதமர் அவருடைய இலங்கை பயணம் வெற்றியடைய வேண்டும் என்று நாம மீனவர் சார்பாக வேண்டுவோம். இதுதான் என்னுடைய பதில். அதாவது கடலில் நடுவே பயணம் போனால் துணையா வருவது யாரும்
அந்த அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கெட்டுமே இருக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம எவ்வளவோ வளர்ச்சி எடுத்துட்டோம். இது ஒரு சாதாரண விஷயம், தீர்க்கக்கூடிய விஷயம். அடித்தட்ட மக்கள் அன்றாடம் பாடுபடுகின்ற கடினமான உழைப்பு, நாம் திரும்பி கொண்ட ஆபத்தான ஒரு தொழிலை செய்கின்ற அந்த மீனவர்களுக்கு நம்ம செய்யறது ஒரு கான்ட்ரிபியூஷன் அவங்கள நம்மளை போல நம்ம வீட்டு பிள்ளைங்க எப்படி படிக்குதோ, பாடம் படிக்குதோ, எப்படி படிக்குதோ அதே மாதிரி அவர் செய்யணும். அப்படின்னா இதில் கட்சி பேதமின்றி, அரசியலில் இல்லாமல் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த மக்களுக்கு, அரசோடு இணைந்து அந்த மக்களுக்கு நல்ல காரியம் செய்வது நாம் என்றும் துணையாக இருக்க வேண்டும். அரசியல் பார்க்காம, தேர்தலை பார்க்காம, ஓட்டை பார்க்காம, வேற எந்த அரசியல் பிரதிபலனும் பார்க்காம அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மட்டும் கருத்தில் கொண்டு அதை செய்ய வேண்டும். அது மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, 2 பேருடைய பொறுப்பு. இந்த 2 பேரும், மத்திய அரசும் மாநில அரசும் கூட்டாக சேர்ந்து என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ, அது நம் மக்கள், அவருடைய வாழ்க்கையை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அப்படின்னா தான் ஆர்டிகிள் 21, ஆர்டிகிள் 19, ஆர்டிகிள் 14 போன்ற அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த அந்த உரிமைகளை, அந்த பாதுகாப்பை, ஆர்டிகிள் 19 இந்த பாதுகாப்பெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தின் சொன்னபடி நாம் போற்ற வேண்டும். அதை நாம் வரவேற்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 2 அரசுகளும் இனியாவது, இங்கிலீஷில் சொன்னால் லேட் பட் நாட் தட் லேட் என்பதை போல நீங்கள் உடனடியாக அவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை உண்டாக்க வேண்டும். நல்லபடியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே போட்டும் செஞ்சு இந்த பத்திரிகையில் அந்த மாதிரி ஒரு நிரந்தர தீர்வு கண்டாங்கன்னா பாராட்டுவோம். நல்லதே நடக்கும். நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிந்து எதை கணக்கு எளிய நன்றி. நன்றி.